வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல்ல சமீபத்துல சில முக்கியமான நகர்வுகள் நடந்திருக்கு. அதைத்தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. குறிப்பா அதிமுகவின் சில முக்கிய தலைவர்கள் திமுக பக்கம் போயிருக்காங்க இல்லையா? சரிதான். உங்ககிட்ட இருந்து கிடைச்ச தகவல்களை வச்சு ஏன் இந்த திடீர் மாற்றங்கள், இதன் பின்னணி என்ன, அப்புறம் இதோட தாக்கம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம்னு நினைக்கிறேன். முதல்ல மைத்ரியன் அவர்கள் திமுகவில் இணைஞ்சதிலிருந்து ஆரம்பிக்கலாமா? ஓ, நிச்சயமா. அது ஒரு பெரிய செய்தி. ஆமா. அவர் அதிமுகவில் ரொம்ப சீனியர், ராஜ்யசபா எம்பியா இருந்தவர், அமைப்பு செயலாளராகவும் நீண்ட காலம். ஆமா ஆமா, ரொம்ப வருஷம் இருந்திருக்கார். ஆகஸ்ட் 13, 2025 அன்னைக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில அண்ணா அறிவாலயத்துல திமுகவில் இணைஞ்சிட்டார். நடந்தது. அவர் சேர்ந்த அடுத்த கணமே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியை விட்டு நீக்கினதும் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம். ஓஹோ, அப்போ அந்த நீக்கத்துக்கு காரணம் உங்க தகவல்கள் படி 2026 தேர்தலுக்காக அதிமுக மறுபடியும் பாஜக கூட கூட்டணி வச்சதுல அவருக்கு உடன்பாடு இல்லையா? அப்படியா? கண்டிப்பா. சொல்லப்போனா இந்த விலகலுக்கும் அந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு தான் பரவலா பார்க்கப்படுது. இது கட்சிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகளோட ஒரு வெளிப்பாடுதான். சரி, ஆனா இது ஒரு தனிப்பட்ட நிகழ்வு மாதிரி தெரியலையே. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது ஜூலை கடைசியில அன்வர் ராஜாவும் இதே மாதிரி அதிமுகவை விட்டு திமுகவுக்கு போனாரு. ஆமா ஆமா, அதுவும் நடந்தது. அவரும் முன்னாள் அமைச்சர், அமைப்பு செயலாளர், முக்கியமா சிறுபான்மை சமூகத்தோட ஒரு முகமா இருந்தவர். சரியா சொன்னீங்க. 2 நிகழ்வுகளுக்கும் நல்ல ஒற்றுமை இருக்கு பாருங்க. அன்வர் ராஜாவும் பாஜக கூட்டணிய வெளிப்படையா எதிர்த்தவர். அப்படியா? ஆமா. அதனால கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அவரை திமுக உடனே வரவேற்குது. ஆக மைத்ரேயன், அன்வர் ராஜா 2 பேருமே அந்த பாஜக கூட்டணி மேல இருக்கிற அதிருப்தியால தான் வெளியேறியிருக்காங்கன்னு நமக்கு நல்லா தெரியுது. அப்போ இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் வெளியேறது அதிமுகவுக்கு பெரிய அடியா இருக்குமா, பின்னடைவா? நிச்சயமா. இது கட்சிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லைங்கறத ரொம்ப தெளிவா காட்டுது. கட்சியின் ஸ்திரத்தன்மை, அப்புறம் தேர்தல் வலிமை இதெல்லாம் பாதிக்கப்படலாம். குறிப்பா சில பகுதிகள்லயா? ஆமா. குறிப்பா இஸ்லாமிய வாக்காளர்கள் கணிசமா இருக்கிற பகுதிகள்ல அன்வர் ராஜாவோட விலகல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. சரி, மறுபக்கம் பார்த்தா திமுகவுக்கு இது ஒரு பிளஸ் பாயிண்டா, சாதகமா? கண்டிப்பா. இது திமுகவுக்கு ஒரு பெரிய அரசியல் வெற்றி மாதிரி. அவங்களோட ஆதரவு தளத்தை முக்கியமா சிறுபான்மை சமூகங்கள் மத்தியில இதை விரிவுபடுத்தும். அப்போ 2026 தேர்தலுக்கு இது உதவுமா? நிச்சயமா. தேர்தலுக்கு முன்னாடி அவங்க நிலையை இன்னும் பலப்படுத்தும். இது மட்டும் இல்ல, அவங்க கூட்டணியில ஏற்கனவே இருக்கிற விசிஐ, சிபிஐ, சிபிஎம் கட்சிகளும் ஆமா, அவங்களும் அதிமுகவோட பாஜக கூட்டணிய சந்தர்ப்பவாதம்தான்னு சொல்லி அதிமுகவோட கூட்டணி அழைப்பை நிராகரிச்சிருக்காங்க. இதுவும் திமுக கூட்டணிக்கு கூடுதல் பலம் சேர்க்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதிமுகவும் சும்மா இல்லையே, அவங்களும் ஒரு பெரிய கூட்டணியை திமுகவை எதிர்க்க உருவாக்க முயற்சி பண்றாங்களே. ஆமா, அந்த முயற்சிகள் நடந்துட்டு தான் இருக்கு. அது உண்மைதான். ஆனா இந்த மாதிரி முக்கிய தலைவர்கள் வெளியேறுவது அந்த கூட்டணி முயற்சிகளையும் கொஞ்சம் பலவீனப்படுத்தலாம் இல்லையா? சரி, இதெல்லாம் நடக்குது. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு, அதாவது நம்ம நேயருக்கு ஏன் முக்கியம்? இதை தெரிஞ்சுக்கிறதால என்ன பிரயோஜனம்? இது தமிழ்நாட்டு அரசியல் இப்போ எப்படி மாறிட்டு வருதுன்னு புரிஞ்சுக்க ரொம்ப உதவும். கட்சிகளுக்குள்ள என்ன நடக்குது, கூட்டணிகள் எப்படி உருவாகுது, சில சமயம் எப்படி உடையுது. ஓ, இதோட தாக்கம் வரப்போற தேர்தல்கள்ல எப்படி எதிரொலிக்கும்னு ஒரு யூகத்துக்கு வர இது நிச்சயமா உதவும். நீங்க அரசியலை ஃபாலோ பண்றவரா இருந்தா இது முக்கியம். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, அதிமுகவின் 2 முக்கிய தலைவர்கள் மைத்ரேயன், அன்வர் ராஜா பாஜக கூட்டணி விவகாரத்தால அதிருப்தியில திமுகவுல இணைஞ்சிருக்காங்க. ஆமா. இது அதிமுகக்குள்ள இருக்கிற சில குழப்பங்களையும் அதே நேரம் திமுகவோட அரசியல் பலத்தையும் காட்டுது. சரியா சொன்னீங்க. ஆனா இங்க நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. என்னது? இந்த தலைவர்களோட விலகல் இது வெறும் மேலிடத்துல நடக்கிற ஒரு மாற்றமா? ஒரு 4 பேர் கட்சி மாறுறாங்களா? இல்ல இது மாநிலம் முழுக்க அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலையும் பொதுவான வாக்காளர்கள் பார்வையிலையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? நல்ல கேள்வி. இது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிச்சயமா. இந்த ஆழமான பார்வை இத்துடன் நிறைவடைகிறது.